ஐயா வாழ்க வாழ்க வாழ்கவே, மருத்துவர் ஐயா வாழ்கவே, வெல்க வெல்க வெல்கவே, பாமக வெல்கவே. மருத்துவர் ஐயா, மருத்துவர் ஐயா, ஐயா மருத்துவர் சின்னையா, மருத்துவர் சின்னையா. சரகடிக்கு தெரியும், இது ரெண்டு தான் தெரியும். அந்த ஒயின் ஷாப் போறதுக்கு வந்துக்கிறாரு மாவட்ட செயலாளர். முதல் தீர்மானமா நான் வரப்பே பாத்துட்டு வந்துட்டேன். ஜனம் ஜெய நிக்குது. அளவு கூட்டுறால இருக்கிற ஃபர்ஸ்ட் அந்த ஒயின் ஷாப்பை கலெக்டர்கிட்ட மனு கொடுத்து நீங்க எல்லாரும் ஒத்த வச்சீங்கன்னா நீங்க எல்லாரும் வர சட்டமன்ற தேர்தல்ல இந்த ஆற்காடு தொகுதியில மாம்பாய் சிங்கம் தான் நிக்க போகுது. அது 100% உண்மை. அது யாருன்னாலும் நம்ம ஜாதி ஜெயிக்கணும். நம்ம ஜாதிகாரன் ஜெயிச்சா வேண்டிதான். இங்க இந்த பள்ள முள்ளாடிக்கு ஒரு பள்ளிக்கூடம்னா நேரா போய் உரிமை ஐயோ நாங்க மாம்பாய் 3 பேர் ஓட்டு போட்டுக்கிறோம். அண்ணன் சொன்னாரு 820 ஓட்டு 850 ஓட்டு ஆகுதுன்றாரு. அந்த 820 நம்ம ஆட்சிக்கு வந்து நீங்க சொல்றது கரெக்டுமா இல்லன்னு சொல்ல. அத விட்டு நீ மனு குத்து உங்க பஞ்சாயத்து நடந்தது தான் முதல்ல. இந்த பஞ்சாயத்து பழத்துக்கு போயிடுச்சு. இப்ப அங்க இந்த ஸ்கூல்ல போனா அங்கேக்கு போக இப்ப நாள் வந்து திருப்பியும் நம்ம 2006ல எப்படி எம்எல்ஏவா இந்த தொகுதியில் ஜெயிச்சு இது பண்ணுமோ அதே மாதிரி 2026ல மீண்டும் நம்ம ஜெயிச்சு இளைஞர் எந்த சூழ்நிலையும் யாருக்கும் நம்மளுக்காக பாதுகாப்பு இருந்துச்சு, நமக்காக பாதுகாப்பு இருந்துச்சு. பாமக தான், நம்ம மருத்துவர் ஐயா தான், நம்ம மருத்துவர் சின்னையா தான் அப்படின்னு ஒவ்வொரு இளைஞரும் முதல்ல பேசுங்கப்பா. முடிஞ்சு எல்லாரும் ஒத்துமையா இருங்க. கூடிய விரைவில் இந்த ஊருக்கு சின்னையாவோ இல்லை ஐயாவோ வரது வாய்ப்பு இருக்குது. பெண்களை எல்லாம் பேசுங்க. வயது சொல்கிறோம் 100 வீடு தான். 100 வீட்டில் குறைந்தபட்சம் நாம் பொண்ணு கொடுக்குறோம். அது போதும். ஒரு குழந்தை 2 குழந்தை பெற்று கொடுங்க. அங்கே கட்டும் போகிற முழு குடியில் கல்லீரல் மண் கட்டி சாவறான். கை கோஜா ஓட்டை வந்து விதவாக வந்து சேர்த்துது. இது அதிகமாக நடக்குது நம்ம சாய்ந்து தான் நடக்குது. இதெல்லாம் இளைஞர்கள் யோசிக்கணும், நீங்களும் யோசிக்கணும், தாய்மார்களும் யோசிக்கணும். என்ன பண்ணுறது இந்த முறை நாம் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம ஒட்டுமொத்த இளைஞரும் தாய்மார்களும் ஒன்று சேர்ந்து இந்த ஊரில் பாமக தான் வேலை இருக்கிறார். அந்த அளவுக்கு எல்லாரும் ஒருங்கிணைந்து பாமக ஒன்று எல்லாரும் தம்பி பேசினாரு, அறிஞர் பேசினார் நாகராஜன். இவங்களாம் கிட்டத்தட்ட 29 வருஷமாக இந்த சமுதாயத்துக்காகவும் உழைச்சிட்டு இருக்காரு. தான் செய்ய அரசாங்கம் வேறு மாதம் 50-60,000 இந்த பிரச்சனை சால்வ் ஆகலைன்னா அடுத்து யாரும் கூட்டணி வந்தாங்கன்னு வச்சிங்களேன். அப்படி என்ன பசங்களுக்கு உண்டான கல்வியறிவு பொறுத்து கல்வியறிவு படித்து இன்றைக்கி நம்ம காலையில் இருக்கிற நம்ம குழந்தைங்களாம் நிறைய பேர் படித்து நல்லா மேற்கொண்டோம். திறமை புத்தி நம்மளுக்கு இடஒதுக்கீடு இருக்குது. நமக்காக ஒரு தெய்வம் அம்பேத்கர் வந்து சட்டம் ஏற்றுறாரு. படித்தான் இங்கே எல்லாம் போயிட்டு வாத்தியார் விஷயம் நல்லா செய்கிறான், பாராட்டு விஷயம். அவனுக்கு புத்தி இருக்குது, பயன்படுத்திக்கிறான். அது ஒரு சமய யோசிக்கிற புத்தி நம்ம சமுதாயத்துக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக 3 கோடி பேர் இருக்கும். ஆனால் நம்ம அந்த சமய யோசிக்கிற புத்தி வரல. சாயந்தரமான கோட்டை குடி, அப்போ ஒரு கோட்டைன்னா புள்ள 2 குடி 2 பாட்டு. அப்போ இப்படி போல இந்த சாதி எந்த தருவோம். அப்போ இதுக்கு தான் சொல்லிக்கிறோம் இந்த சாராய கடையை வேணாம், சாராய கடையை வேணான்னு 38-40 வருஷமாக மருத்துவர் ஐயா அவர்கள் போராடி இருக்கிறாங்க. ஆனால் நாம் ஓட்டு போட்டு திமுக அதிமுக மாற்றி ஓட்டு போட்டு அவன் வரவெல்லாம் சாராய கடை தான் தப்பிக்கிறான். அப்போ வரவெல்லாம் சாராய கடை தந்தா எங்கிருந்து இந்த பசங்க பசங்க போகணும். அப்போ இந்த கடையை மூடணும், சாராய கடையை மூடணும். இந்த போதை பார்க்குறது ஒரே நேரத்தில் 50 கூடணும். எதுக்கு இந்த கூட்டத்தை நடத்துறோம்? இந்த ஊரில் என்னதான் பிரச்சனை? ஏன் நம்ம சமுதாயம் ஒரு நிமிஷம் ஒன்றா இருக்க மாட்டோம்? ஏன் பேதம் பிரிச்சு இருக்கிறோம்? அப்போ இந்த இங்கே எவன் எதுவுமே இந்த ஊரில் இவ்வளோ வரைக்கும் 70 வருஷம் ஆச்சு இந்தியா சொல்லுவாங்க. 70 வருஷம் சொன்னால் எப்படின்னா இருக்கும். அந்த எலெக்ஷன் அன்னைக்கு மொத்த பேரும் ஓட்டு போடுங்க. இந்த அஜிபாக்கத்தில் 1000 ஓட்டு 1000 ஓட்டு போட்டு கண்டிப்பாக ஆர்காடுக்கு நம்ம பாமக எம்எல்ஏ ஜெயிக்க முடியும். பெரிய ஊரில்